வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது பேசும் கலை. இந்த பேசும் கலையை வளர்த்தவர்கள் கிரேக்கர்கள் என்று கூட கூறுவார்கள். ஒரு காலத்தில் கிரேக்க அறிஞர்கள் பல்வேறு இடங்களில் தங்களுடைய வாதத்திறமைகளை நிலைநாட்டுவார்கள். அதுபோன்ற காலங்களில் தங்களுடைய சுய நளினத்தையும் சுய செயல்பாடுகளையும் வெளிக்கொணர்வார்கள். அதாவது ஸ்டைல். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியாக பேசுவார்கள். ஒருவர் கத்தி பேசுவார், ஒருத்தர் மெதுவாக பேசுவார். இது போன்ற பல வகையான நடைமுறைகள் இருந்து வந்தது. 2006 வரை ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு தெரிந்த வகையில் அவரவர்கள் பேசும் முறையில் அவரவர்கள் தங்களை எவ்வாறு மாறுபடுத்தி காட்டுவது என்பதிலெல்லாம் மிகவும் தெளிவாக இருந்தார்கள். 2006ஆம் ஆண்டில் ஆண்டர்சன் என்பவர் பேச்சுக்கலை இப்படி இருந்தால்தான் சிறப்பாக இருக்கும், நாள் கணக்கில் பேசுவதால் பேச்சு மக்களை சென்றடையாது, அவர்கள் மனதில் நிற்காது, அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யும் பொழுது நம்முடைய கருத்துக்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று பல வகையான கருத்துக்களை முன்வைத்து, எதுவாக இருந்தாலும் 18 நிமிடங்களில் சொல்லி முடிக்கவில்லை என்றால் அது யாருக்கும் பயன்படாது என்ற புதிய ஒரு வரையறையை கொண்டு வந்தார். அந்த 18 நிமிடங்கள் எளிதான நேரத்தில் அதிக விஷயங்களை சொல்லும் பொழுது கேப்டிவ், அதாவது ஒரு பிடிப்பு ஏற்பட்டு அவர்கள் அதில் ஈடுபட வாய்ப்பு இருக்கிறது. அதிக நேரம் பேசும்போது எளிதில் ஒன்று வரும். என்ன அது? தூக்கம். அந்த தூக்கத்தை தவிர்ப்பதற்காகவும் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் பேச வேண்டும் என்பதற்காகவும் இந்த டெட் என்ற டெக்னாலஜி, என்டர்டைன்மெண்ட் அண்ட் டிசைன் என்ற 3 பதங்களையும் இணைத்து டெட் டாக் என்று பழக்கத்தில் கொண்டு வந்தார். இந்த டெட் டாக் ஆரம்பத்தில் எல்லோரையும் ஈர்த்தது. ஏனென்றால் அமெரிக்க அதிபராக இருந்தாலும் எந்த நாட்டு அரசராக இருந்தாலும் டெட் அமைப்பில் அழைப்பில்லாமல் பேச முடியாது. அந்த அழைப்போடு செல்லும் பொழுது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கால அவகாசம் 18 மணித்துளிகள். இந்த 18 மணித்துளிகளில் அவர்கள் தங்களுடைய கருத்துக்கள் முழுமையையும் எடுத்து கூறி அங்கே கேட்பவர்களுடைய ஈர்ப்பு சக்தியை அதிகரித்து அவர்கள் அனைவரும் பாராட்டும் வகையில் இருந்தாலொழிய மறுபடியுமோ அல்லது வேறெங்குமோ அவர்களுக்கு பேச வாய்ப்பு கிடைக்காது. வண்ண பவர் பாயிண்ட் ஸ்லைடுகளில் தூக்கத்தை தான் வரவழைக்க முடியுமே தவிர எண்ண குவியல்களிலிருந்து எடுத்து கூறும் கருத்துக்களை மற்றவர்கள் உள்வாங்கக்கூடிய அளவுக்கு அதில் சரக்கு இருக்காது என்பது இந்த டெட் என்பதை முதலில் வழக்கிற்கு கொண்டு வந்த ஆண்டர்சன் என்பவர்களுடைய கருத்து. இதில் குறிப்பாக போல்டே டெய்லர் என்ற ஒருவருடைய பேச்சு 1.5 கோடி முறை வலைத்தளங்களில் கேட்கப்பட்டு இருக்கிறது. டெட் டாக்கில் இது ஒரு அதிசயம், இது ஒரு சாதனை என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட டெட் டாக்கிற்கு நீங்கள் உங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும், தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைத்தீர்களேயானால் உங்களுடைய பேச்சுக்கலையை நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். குறிப்பாக எங்கெங்கு தங்களுடைய பொருட்களை விற்பதற்கோ தங்களுடைய கருத்துக்களை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கோ அல்லது அவர்களுக்கு ஒரு பாதிப்பை நல்ல பாதிப்பு ஏற்படுத்துவதோ இருக்கும் என்ற தருணத்தில் டெட் டாக் அவர்களுக்கு மிகவும் மிகவும் பேருதவியாக இருக்கும். ஆனால் இந்த 18 நிமிடங்களில் எல்லோராலும் சொல்லிவிட முடியும். பயிற்சி ஒரு நாளில் வராது. பயிற்சி
சொல்ல வேண்டிய கருத்துக்களை அவர்கள் தங்களுடைய பயிற்சி மூலம் குறுக்கி 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 கொண்டு வந்து எல்லா நான் 5 பக்கங்கள் அல்லது 7 பக்கங்கள் எழுதியிருக்கிறேன். இந்த 7 பக்கங்களையும் 18 நிமிடத்தில் சொல்ல வேண்டும் என்றால், ஒன்று வேகமாக படிக்க வேண்டும், அது யாருக்கும் புரியாது. அல்லது பக்கங்களின் எண்ணிக்கையை மாற்ற வேண்டும், அதனால் பயன் இருக்காது. ஆக அவர்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை, தேவையில்லாத சொற்களையும் தேவையில்லாத நடைமுறைகளையும் மாற்றிவிட்டு மக்களை ஈர்க்கக்கூடிய வகையில், அதாவது எதிரில் இருப்பவர்கள் தங்களுடைய கருத்துக்கள் ஆமாம் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு பேச வேண்டும். சில நேரங்களில் இந்த டெட் டாக் ஷோக்களில் பேசி முடித்த பிறகு கரவொலி அடங்க வெகு நேரமாகும். எதுவாக இருந்தாலும் நீங்கள் பவர் பாயிண்ட் ஸ்லைடு வேண்டுமானாலும் போடலாம், காணொளி வேணுமானாலும் காட்டலாம். எது செய்தாலும் அது 18 நிமிடங்களுக்குள் இருக்க வேண்டும் என்ற கட்டாயத்தினால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பேச வருபவர்கள் தங்களுடைய கருத்தை மிகவும் குறுகிய ஒரு அமைப்புக்குள் கொண்டு வந்து வெகு எளிதில் மற்றவர்கள் அதை வாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு கொண்டு வரும் பொழுது, எல்லோராலும் அது ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது மிக மிக அருமையான ஒரு பதிவாக மாறுகிறது. அப்படிப்பட்ட பதிவுகள் லட்சக்கணக்கில் இருக்கின்றன. அவைகளில் ஒரு சில பதிவுகள் வரைமுறைகளையும் மீறி பல தடைகளையும் தாண்டி எவ்வளவோ முறை கேட்கப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் அந்த தலைப்பிலோ அந்த கருத்திலோ அவ்வளவு சுருக்கமாக அவ்வளவு ஆழ்ந்த கருத்துக்களை யாரும் எடுத்துக்கூறாத காரணத்தினால் பெரும்பான்மையானவர்கள் அதை கேட்டு மகிழ்கிறார்கள். அதுபோன்று நீங்களும் உங்களை வளர்த்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கிக் கொள்ளுங்கள். பிறகு பாருங்கள் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று.